ஹாய் மக்களே, நான் உங்களுக்கு ரூபேஷ். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஃபென்டாஸ்டிக் கம்போ லூடோன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறா வாங்க நம்ம கூட வீடியோலே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை சிம்பிள் ரெசிபி தான், நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஜூலியன் ஆனியனு போட்டு நல்லா சோடை போடணும். கொஞ்சம் நல்லா ஆனியன் குக் ஆகணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரை சில்லி. ட்ரை சில்லி நல்லா ஃப்ரை பண்ணோம். கொஞ்சம் சில்லிக்கு நல்லா ஃப்ளேவர் சூப்பராக வரும். ஸோ நம்ம சில்லி போட்டு நல்லா கொஞ்சமாக பீனட்டு, இது ரோஸ்ட் பீனட் கூட நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம் கடையிலே. நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா பச்சை ரா ஃப்ளேவர் வரும், ரா ஃப்ளேவர் வரக்கூடாது. ஸோ அதனாலே நான் பீனட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போது இது போக்சே சொல்லுவோம். இதை சைனீஸ்லேயே இதை லீஃபு, சைனீஸ் கேபேஜு, முட்டைகோஸு, போக்சை, கொஞ்சமாக பெல் பெப்பர் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம். கேரட்டு, ஓகே, கேரட்டு, ஸ்ப்ரிங், இது ஆனியன் தூள், வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே சேர்த்து இதை நல்லா நம்ம குக் பண்ணோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணலாம். ஏன்னா வெஜிடபிள் நல்லா குக் ஆகணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் பாயில் பண்ண லூனஸ் இருந்தேன், நான் கூட ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த லூனஸ் கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லூனஸு ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படி குக் பண்ணிக்கலாம். நீங்கள் யார் இந்த கும்பு லூனஸ் சாப்பிட்ருக்கீங்க கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகே கைஸ், நீங்கள் நிறைய வீடியோவிலே பார்த்துருக்கீங்க கும்பு சிக்கன், ட்ராகன் சிக்கன். இன்றைக்கி நான் அவங்களுக்காக பெஸ்ட்டு ஒரு கும்பு லூனஸ். ஓகே, இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் போட்டிருக்கு. கொஞ்சம் ஸ்பைசிக்காக, எவ்வளோ ஸ்பைசிக்கு இருக்காது சில்லி பேஸ்ட் கிடையாது. கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ், இதை லைட் சோயா சாஸ், ரெண்டுமே சாஸ். லைட் சோயா சாஸ் எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் சால்ட்டி இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போடணும், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சமாக வெஜிடபிள் ப்ராத் பவுடர் போட்டிருக்கு. கொஞ்சமாக ஹனி போட்டிருக்கு. இந்த லூடல்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் கும்போவில், அதனால லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கணும். ஸ்வீட் அண்ட் காரமாக அந்த மாதிரி இருக்கணும். லைட்டாக ஹனி போட்டிருக்கு இந்த நூடுல்ஸில் பாருங்கள். லைட்டாக ஹனி போட்டுட்டு கொஞ்சமாக இதை வினிகர் சொல்லுவோம். இதை ஒரு பிளாக் வினிகர். இந்த வினிகர் பேர் சிங்கிங் வினிகர் சொல்லுவோம் சைனீஸ்லேயே. இதை ரொம்ப நல்லா இந்த குக் பண்ண வினிகர் தான், இது பிளாக் கலரில் வரும். வினிகர் கொஞ்சமாக போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு நல்ல டேஸ்டியாக நல்ல கலர்லாம் சூப்பராக கலர் வந்துச்சு பாருங்கள். நீங்கள் கூட இதை வீட்டிலே கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி யூனிட்ஸு உங்களுக்காக சூப்பர் ரெசிபி எடுத்து வர கைஸ். அப்புறம் வீடியோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கோரியண்டர் போட்டிருக்கு. கோரியண்டர் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இன்னும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் அந்த லூனஸு எடுக்க போகிறேன் பாருங்கள். எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட போகிறேன் பாருங்கள். சூப்பர் அழகாக கார்னிஷிங் போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கட் பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கோரியண்டர் சாப் கூட போடலாம். ஏன்னா கார்னிஷிங் தான் நல்லா ஃப்ளேவருக்கு. பார்த்தீங்களா, வெஜிடபிள்லாம் அழகாக தெரிஞ்சு. இதை சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நல்லா சூப்பராக செஞ்சுருக்கு உங்களுக்காக. கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் பாய், see you again next video.